கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 129 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 129 வசனம் 2. என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தாவீதை குறித்து நான் எப்பொழுது பேசினாலும் ஒரு காரியத்தை தவறாமல் குறிப்பிடுவது உண்டு. தாவீதினுடைய வாழ்க்கை அவன் சிறு வயது தொடங்கியே அது சவால் நிறைந்ததாக இருந்தது என்பதை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையை அவர் முதல் வசனத்திலும் குறிப்பிடுகின்றார். முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேகதரம் என்னை நெருக்கினார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் 3வது வசனத்தில் அவர் கடந்து வந்த அந்த நெருக்கடியான பாதையை எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள், நிலத்தை உழுகின்ற அந்த விவசாயியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அந்த நிலத்தை அப்படியே பிளந்து எடுப்பார்கள். அதை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். எப்படி ஒரு விவசாயி நிலத்தை பிளப்பார்களோ உழுவதின் மூலமாய், அப்படித்தான் மக்கள் என்ன செய்தார்கள்? என் முதுகின் மேல் உழுது படைசாலைகளை நீளமாக்கி என்னை பிளந்து எடுப்பதைப் போல செய்தார்கள் என்று தாவீது தான் கடந்து வந்த பாதை நேற்று இன்று அது சவால் நிறைந்ததாக, பாடு நிறைந்ததாக, நெருக்கடி நிறைந்ததாக இல்லை. அவர் ராஜாவான பிறகு பக்கத்தில் இருக்கிற நாட்டு ராஜாவெல்லாம் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு இவரை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட்டு நாம் அந்த நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக தாவீதிற்குள்ளாக நெருக்கடிகளை கொண்டு வரவில்லை. தாவீது குறிப்பிடுகின்றார், என் சிறு வயது முதல் என்னை அநேகந்தரம் நெருக்கினார்கள் என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கை முழுவதும் அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, நெருக்கடிகளுக்குள்ளான வாழ்க்கை, பாடுகளுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, பயமும் பதட்டமும் கண்ணீரும் நிம்மதியில்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தாவீது மிக அழகாக குறிப்பிடுகின்றார் 2வது வசனத்தில், அப்படி என்னை நெருக்கியும் அவ்வளவு மக்கள் எனக்கு எதிராக எழும்பியும் பலவிதமான காரியங்களை எனக்கு விரோதமாக அவர்கள் செய்தும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என்னை அநேகதர நெருக்கினார்கள். நேற்றல்ல இன்றல்ல, என் சிறு வயது முதல் நான் நெருக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் அவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டும் கூட என்னை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாமற் போயிற்று. என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? தாவீது அதையும் குறிப்பிடுகின்றார் 4வது வசனத்தில், கர்த்தரோ நீதியுள்ளவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். நான் நம்பியிருக்கின்ற கடவுள் என் சிறு வயது முதல் எந்த ஆண்டவரை நான் துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருந்தேனோ அந்த ஆண்டவர் என் சிறு வயது முதல் எனக்கு அநேகதரம் நெருக்கடிகளை, பாடுகளை கொடுத்த ஒருவர் கூட மேற்கொள்ள முடியாமற் போனதற்கான காரணம் என்ன? என் ஆண்டவர் நீதி உள்ளவராக இருந்தார். என் ஆண்டவர் நீதி உள்ளவராக இருந்தார். ஆகவே என் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் வந்த என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமல், இன்னொரு இடத்துல தாவீது சொல்வார், அவருடைய பற்களுக்கு என்னை இரையாக்காமல் கடவுள் இருந்தார் என்று சொல்லி.
ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக சாத்தான் ஆனவன் பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் வேதனைகளையும் ஆபத்துகளையும் அப்படியே கொண்டு வந்து மடை திறந்த வெள்ளத்தைப் போல அதை பாயச் செய்வான். அது பிள்ளையின் மூலமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய குடும்பம், பேர குழந்தைகள், அல்லது நம்முடைய ஆரோக்கியம், மனைவியின் ஆரோக்கியம், செய்கின்ற தொழில், வருமானம், பொருளாதாரம், ஊழியம் என்று பல சூழ்நிலைகளிலே இருந்து பிசாசானவன் எல்லா இடத்தையும் நெருக்கி கொண்டே இருக்கலாம். யோபு ஒரு செய்தியை கேட்கின்றான், அதிர்ந்து போகின்றான், அதோடு நிற்கவில்லை. அடுத்து செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையை திகிலடைய செய்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை கலங்கடிக்கின்ற காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டிருக்கலாம். தாவீதுக்கு அதுதான் நிகழ்ந்தது. என் சிறு வயது துவங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்தபடியால் என்னை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாமற் போயிற்று. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேளை நீங்கள் இப்படிப்பட்டதான பாடுகள், குடும்பத்தில் சமாதானமில்லாத ஒரு நிலைமை, நிம்மதியில்லாத வாழ்க்கையாய் மாறிவிட்டது, சவால் நிறைந்ததாக இருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, தாவீது உங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக நின்று உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதே நீதியுள்ள ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பின ஒருவரும் தாவீதை மேற்கொள்ளாமல் தோல்வியடைந்து முதுகை காட்டி ஓடினதைப் போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் மேற்கொள்ளாதபடிக்கு உங்கள் பட்சத்தில் கடவுள் நின்று நீதியை நிலைநாட்டி உங்களுக்கு வெற்றியை தருவார். இப்பொழுது காண்கின்ற எகிப்தியரை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் காண மாட்டீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நீதியுள்ள ஆண்டவர் ஐயா. எங்கள் மீது கர்த்தாவே உம்முடைய நீதியை சால்வையாக போற்றி இருக்கிறீர். பிசாசானவனோ அல்லது பிறர் மூலமாகவோ எத்தனை அநீதியான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காக வழக்காடி நீதியை நிலைநாட்டி எங்கள் கொம்பை உயர்த்துகிறீர். ஒருவரும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை மாபெரும் ஸ்லாக்கியம் ஆண்டவரே. நாங்கள் பலசாலிகள் என்பதால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற நீர் பலமுள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு கர்த்தாவே நீர் வெற்றியை, ஜெயத்தை ஆண்டவரை சம்பாதித்து கொடுக்கிறபடினாலே தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், பொறாமையினாலோ அல்லது இன்னும் வேறு எந்த காய்மகாரமாக எங்களை பார்த்து எங்களை நிர்மூலமாக்கவோ, எங்கள் வளர்ச்சி, எங்களுடைய முன்னேற்றத்தை, எங்களுக்கு இருக்கிறதான நன்மைகளை ஆண்டவரே சுவாமி தடுக்க நினைத்தாலும் கர்த்தர் பெரியவராக இருந்து ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.